Hi friends, welcome to Valim Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சாயந்தரத்துல இருந்து நைட் வரையும் என்னோட ரொட்டீன்லாம் என்னென்ன வாங்க பார்க்கலாம். இப்போ உள்ள டிசைன் தோடலாம் நீங்கள் போட மாட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் ஒரு 10 ஜோடு தான் வச்சுருப்பேன். அது வந்து எப்போயா தோணா தான் போடுவேன். ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்க ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுப்பா அப்படின்னாங்க. பாப்பாவுக்கு வந்து காலை செய்யும் போதே வந்து சாம்பார் சோறும் வாழைக்காய் வந்து அன்றைக்கி வறுத்து கொடுத்து விட்ருந்தேன். என்னைக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கோ அன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் வந்தவொடனே வந்து சாப்பாடு வந்து கேட்பாங்க. அது கொஞ்சம் விட்டுருந்துச்சு. இன்றைக்கி சாப்பிடுங்க, நான் அதுக்குள்ளே பணியாரம் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். சரி ரெடி பண்ணி கொடு, நான் இப்போதைக்கு இது சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பாடு வீட்டில் இருக்க அன்றைக்கெலாம் நான் கேட்பேன் சாப்பிட்றீங்களான்னு. வேணாம்பாங்க. இல்லாத அன்றைக்கி வந்து நிற்பாங்க. யார் வீடெல்லாம் இப்படி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீட்டில் இருந்த இட்லி மாவு வச்சு கார பணியாரம் வந்து ரெடி பண்ணிட்டேன். கார சட்னியும் கார பணியாரமும் வந்து ரெடி பண்ணிட்டேன். அவங்கள வந்து சாப்பிட்டாங்க. தம்பிக்காக வந்து பேரிச்சம்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பேரிச்சம்பழத்தில் வந்து இந்த மாதிரி டேக்ஸ் வந்து சிறப்பு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே தம்பி தூக்கிட்டு 4 நாளாக தெரிஞ்சுக்கிட்டே இருந்தான். எனக்கு ஆற்றி கொடுன்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சி தம்பிக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பேரிச்சம்பழம் சிறப்பை வந்து ஊற்றி அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க வந்து எனக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து டீ வந்து போட்டுட்டு நாங்கள் 2 பேரும் வந்து இப்போ வாங்க என்னோட தோடு கலெக்ஷன்லாம் பார்க்கலாம். இந்த டப்பாவில் தான் பாப்பா விட்டு எண்ணெய் விட்டும் தோடு பாசி எல்லாமே இருக்குது. வளையல் ஒண்டி வேறு டப்பாவில் வச்சுருக்கேன். இது என்ன அப்படின்னா, இது வந்து தலையிலலாம் வந்து வைப்பாங்கல்ல, இந்த மாதிரி சவுடி முடி வச்சு பின்னிட்டு அது மேலே வந்து சும்மா கொடுத்து விடுவாங்கள்ல. பாப்பாக்கு எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா சும்மா வந்து லைட்டாக 2 முடி எடுத்து லைட்டாக பின்னிட்டு இதை வந்து கொடுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். பாப்பா ஆசைப்பட்டுச்சுன்னு சொல்லி இந்த தோடு வந்து வாங்கி கொடுத்தேன். ஒரு நாள் போட்டு போணுச்சு. அம்மா எங்கள் ஸ்கூல் இது வந்து நான் வந்து ப்ளூ கலர் டாப்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு மேட்சிங்காக போடலான்னு சொல்லிட்டு இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். இதுவும் வந்து இப்போ தான் வாங்கினேன். இதோடு வந்து பட்டர்ஃப்ளை மாடல் ரொம்ப அழகாக இருக்குல்ல. பாப்பா தான் வாங்கிச்சு. அதுவும் இது வந்து ஒயிட் கலர் நான் வந்து வாங்கினேன். ஒயிட் கலர் டாப்ஸ் ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோடு வந்து கல் வச்சது அழகாக இருந்துச்சு ரவுண்டாக. எங்களுக்கு தான் எந்த செலவுமே இல்லை. பொட்டு பாசி எதுவுமே வாங்க வேணாம். ஆனால் பொண்ணுங்களாக இருந்தால் எல்லாமே வந்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நம்மளும் வாங்கி கொடுத்துருவோம். இந்த கிளிப் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட வந்து நிறைய வீடியோஸ் சொல்லுதான் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ ஆசைப்பட்டு எல்லாமே வாங்குவோம், ஆனால் போட மாட்டேங்கிறா. ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் பாப்பாக்கு இந்த மாதிரி தோடலாம் வந்து நான் போடுவேன். அவளும் சாயந்தரம் வந்தோடனே கட்டிடுவா. அப்படித்தான் என்ன பாப்பா கோல்டு மட்டும் தான் ஒத்துக்கும். இந்த மாதிரி கவுதிங்கெலாம் போட்டோம்னா புண்ணு வந்துடும். அப்படி லைட்டாக வச்சு அம்மா இந்த மாதிரி தோட நிறைய அக்காங்கெல்லாம் போட்டிருந்தாங்கம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா. ஆனால் எனக்கு நம்ம வந்து பூ வந்து வந்துருந்துச்சு. அதை வந்து வாங்கி வச்சிருந்தேன். அதையும் சேர்ந்து கட்டிடுவோம்னு சொல்லிட்டு கட்டிட்டேன். நாளைக்கு கிருத்திகை, அதுவும் இல்லாமல் வீட்டு சமையத்து கும்பிடணும் அப்படின்றதுக்காக வந்து விளக்கு எல்லாத்தையும் வந்து நான் விளக்கிட்டேன். நைட் ஃபுல்லாமே வந்து மதியானம்லாம் வந்து வீடெல்லாம் தொடச்சி விட்டு எல்லா வேலையும் பார்த்தேன். எப்போதும் ஒரே வீடியோவை பார்த்தா போர் அடிக்க முடியல. அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சாயந்தரத்துலேருந்து வந்து வீடியோஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். விளக்குக்கெல்லாம் வந்து போட்டு எல்லாமே வந்து வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்தா பாப்பா வந்து சீக்கிரமே தூங்கிடுச்சு. சாயந்தரம் பணியாரம் செஞ்சு கொடுத்தோன்னே அது சாப்பிட்டோன்னே வந்து மேடம் வந்து படுத்து தூங்கிட்டாங்க. சரி அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்க தூங்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு நானும் தம்பியும் வந்து விளக்குக்கெல்லாம் வந்து போட்டு வந்து வச்சோம். அது மாதிரி வாசல்லாம் வந்து சாயந்தரம் வந்து கழுவி விட்டேன். அந்த சாயந்தரமே வந்து போட்டெல்லாம் வச்சிரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து போட்டெல்லாம் வந்து வச்சுட்டேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அந்த சாமி செல்ஃபில் வந்து பேப்பர் போடாமல் நீங்கள் வைங்க அப்படின்னு. இப்போ தான் பார்க்கவும் அழகாக இருக்குது. பேப்பரை வந்து எடுத்தாச்சு சிஸ்டர். வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ்க்கு போட்டெல்லாம் வச்சு அப்படியே லைட்டாக வந்து ஹாலை வந்து க்ளீன் பண்ணி விட்டேன். அதுக்கே வந்து 8 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேல போயிட்டு இட்லி வந்து ஊற்றிட்டு மதியம் சாயந்தரம் வச்ச கார சட்னி வந்து இருந்துச்சு. கொஞ்சமாக தேங்காய் சட்னி வந்து வச்சு சாப்பிட்டோம். நல்லா காற்று வெளில வந்து பார்த்தா சில்லுன்னு காற்று பார்த்தா மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் துளசி செடியே வந்து ஆட ஆரம்பிச்சு. ஆடிக்கிறதுக்கு யாரெல்லாம் சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் தான் முதல் வருஷம் கிருத்திகைக்கு சாமி கும்பிட்றேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.